अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः। स्वराज्य सिद्धि अपवाद प्रकरणं 39வது श्लोकम्। अभिधेयमत्र पदयोरसङ्गतं न विरुद्धधर्मियुगम् ऐक्यमेति यत् उपयोगमूलघटनाद्ययोगतो न परस्परार्थघटितेऽपि लक्षणा। இப்போ மகாவாக்கிய அர்த்த விசாரம். மகாவாக்கியங்கிறது அகண்டார்த்தம் அப்படிங்கிறத நிரூபணம் பண்றதுக்காக வந்திருக்கார். அகண்டார்த்தம்னு சொன்னாக்க மகாவாக்கியத்துல ஜீவபோதக பதம் இருக்கு, பிரம்மபோதக பதம் இருக்கு. ரெண்டு பதமும் சேர்ந்து ஒரே அர்த்தத்தை தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லணும். ஆனா அது எப்படி தெரிவிக்க முடியும் அப்படின்னா, தத் பதார்த்தம் தொம் பதார்த்தம் ரெண்டும் ஒண்ணு ஐக்கியம்னு சொல்றோமோ, அந்த ஐக்கியத்தை தெரிவிக்கணும் இது. ஆனா ஐக்கியம்னு சொல்லும்போது தத்பத வாக்கியார்த்தத்துக்கும் தொம்பத வாக்கியார்த்தத்துக்கும் ஐக்கியங்கிறது சொல்லவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும், லக்ஷணைன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். லக்ஷணைன்னு சொன்னாக்கா லக்ஷணையில ஜஹல் லக்ஷணாவா அஜஹல் லக்ஷணாவா ஜஹத ஜஹல் லக்ஷணாவான்னு விசாரம் பண்ணி கடைசியில ஜஹத ஜஹல் லக்ஷணான்னு கொண்டு வரணும். லக்ஷணையிலேயே ரெண்டு பதத்துக்கும் லக்ஷணை சொல்லணுமா, இல்ல ஒரே பதத்துக்கு லக்ஷணை சொன்னா போருமா அப்படின்னு எல்லாம் நிறைய விசாரம் பண்றா. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 ஸ்லோகத்துக்குள்ள சங்கிரகம் பண்றார் ஸ்வராஜ்ய சித்தி கிரந்தத்துல. இப்ப முதல்ல என்ன பண்றாருன்னா, அபிதேயமத்ர பதயோரசங்கதம் பதயோஹோ தத்பதம் தொம்பதம், இந்த 2 பதங்கள் இருக்கு இந்த மகா வாக்கியத்திலே. இந்த 2 பதங்களுக்கும் உள்ள வாச்சியார்த்தம், அபிதேயம்னா வாச்சியார்த்தம், அந்த வாச்சியார்த்தத்தை எடுத்துட்டோமானால் அது அசங்கதம், அது ஒன்றாக முடியாது. தத்பத வாச்சியார்த்தம் தொம்பத வாச்சியார்த்தம் இது ரெண்டும் அந்த சப்தத்துக்கு தகுந்தாமல் அப்படியே அர்த்தத்தை எடுத்துட்டோமானால் அது ஒன்றாக முடியாது. ஏன் முடியாது? தத்பதத்துக்கு வாச்சியார்த்தம் என்கிறது என்ன? சர்வ ஜெகத் காரணம், சர்வஜம், சர்வசக்தி இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரஹா அப்படின்னு சொல்லணும் தத்பத வாச்சியார்த்தம். தொம்பத வாச்சியார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு நேரு விபரீதமா எல்லாம் சொல்லணும். அல்பஜா அல்பசக்தி இப்படிலாம் சொல்ல வேண்டியிருக்கும். ஆக இந்த மாதிரி ஒரு அல்பஜனும் சர்வஜனும் ஒண்ணு அப்படின்னு சொன்னா அது முடியுமோ? விருத்த தர்மம் கொண்டதாக இருக்கு. இந்த சீதமான ஜலமும் உஷ்ணமான அக்னியும் ஒண்ணு அப்படின்னு சொன்னா அது ஏத்துக்க முடியுமோ? சீதமான உஷ்ணமான அப்படின்னு ஒரு விசேஷனம் போடுறச்சியே அது தப்புன்னு ஆயிடுறது. அதனாலதான் இந்த 2 பதயோகோ தத்துவம் பதயோகோ அபிதேயம், அதாவது சக்கியார்த்தத்தை எடுத்துட்டோமானால் அப்போ ஐக்கியம் அசங்கதம், இந்த அன்வயம் வராது, ஐக்கியான்வயம் வர முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, விருத்த தர்மி யுகம் ஐக்கியமேதி யத், விருத்தமான தர்மங்களை கொண்ட 2 தர்மிகள் ஐக்கியத்தை அடையாது, அதுக்கு ஐக்கியம் வராது. சைத்தியம் சீதமாக இருப்பது ஜலம், உஷ்ணமாக இருப்பது தேஜஸ். அப்படின்னா இது ரெண்டும் வெவ்வேறையாகத்தான் இருக்கணுமே தவிர ரெண்டும் ஒன்னாக இருக்க முடியாது. இன்னும் விருத்த தர்மி, ஏன்னா இந்த தர்மங்கள் விருத்தமாக இருக்கிறபடியாக. அதே மாதிரி
கிஞ்சிஜ்ஞத்துவம், சர்வஜத்துவம், அல்பசக்தித்துவம், சர்வசக்தித்துவம், இப்படியெல்லாம் ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய விருத தர்மங்களை பார்க்கும்போது அந்த தர்மங்களுக்கு ஆசிரியமான ஈஸ்வரனும் இந்த தர்மங்களுக்கு ஆசிரியமான ஜீவனும் ஒன்று அப்படின்னு சொல்றது சாத்தியமாகாது. ந விருத்த தர்மி யுகம் ஐக்கியமேதியது. உபயோக மூல கடனாத்யயோகதா ந பரஸ்பரார்த்த கடிதேபி லக்ஷணா. இங்க ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம். நம்ம சக்கியார்த்தத்தை எடுத்துக்கிறோம், சக்கியார்த்தத்தை விடாமல் அர்த்தத்தை சொல்லிட்டா என்ன லக்ஷணையா அர்த்தத்தை இப்படி கூட சொல்லாமோ என்னவோ. எப்படி சொல்லலாம்னா பரஸ்பரார்த்த கடிதே, தத்பதத்துக்கு ஒரு வாச்சியார்த்தம், தொம்பதத்துக்கு ஒரு வாச்சியார்த்தம், 2 வாச்சியார்த்தம் இருக்கே. இந்த 2 வாச்சியார்த்தமும் 2 பதத்துக்கும் அர்த்தத்துல சேரும்படியா வச்சுட்டோம்னா 2 சமமா போயிடும் இல்லையோ? 2 எப்படி சமமா ஆகும் அப்படின்னு கேட்டா இப்படி பண்ணலாம். இந்த தத்பத பதம் இருக்கே, இது நமக்கு சர்வஜத்வ சர்வசக்தித்வாதி விசிஷ்டத்தை சொல்றது. இதே வஸ்து சர்வஜத்வ விசிஷ்ட அந்த பரமேஸ்வரனை சொல்ற மாதிரியே அதே கிஞ்சிஜ்ஞத்துவ விசிஷ்ட ஜீவனையும் சேர்த்து சொல்றது. அதே மாதிரி லக்ஷணையா எப்படி இந்த மாதிரி சொல்ல முடியும்னா லக்ஷணையா ஜீவனை சொல்லக்கூடிய தொம் பதம் இருக்கே, இதுவும் சர்வஜத்வ விசிஷ்டமான பரமேஸ்வரனோட சேர்த்து ஜீவனை சொல்றது. அப்ப என்னாச்சு, ஜீவனோடு சேர்த்து பரமேஸ்வரனை சொல்லக்கூடியதாக தத்பதம் ஆகும், பரமேஸ்வரனோடு சேர்த்து ஜீவனை சொல்லக்கூடியதாக தொம்பதமும் ஆயிடுச்சுன்னு சொன்னா இப்ப 2 பதத்துக்கும் அர்த்தம் சமமாக போயிடும். இப்படி ஏதாவது இப்படி சொல்லி நம்ம சமன்வயம் பண்ணிவிடலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் முடியாதுன்னு மேல சொல்றாங்க. ஏன் சொல்ல முடியாதுன்னு கேட்டான், உபயோக மூல விருத்த தர்மி யுகம் ஐக்கியமேதி யத். ஏனென்றால் இந்த தர்மங்கள் விருத்தமாக இருக்கிறபடியாலே நீ எத்தனை லட்சணம் பண்ணினாலும் அந்த விருத்த தர்மங்களுக்கு ஆசிரியமான தர்மி அப்படின்னு ஒண்ணு இருக்கே, ஆசிரியம், அது 2ம் ஒன்றாகவே முடியாது. ஒன்றாக முடியாதுன்னு விருத்த தர்மம் இருந்தா தாதாத்மியமே கிடையாது, தாதாத்மியம் கூட விடாது. எங்க ஐக்கியம் வர முடியும்? அகண்டார்த்தம், ஒரே வஸ்துவை சொல்லக்கூடியது இந்த 2 பதமும் அப்படின்னு சொல்றது எங்கேயோ தூரகம் எடுத்து கிடையவே கிடையாதுன்னு ஆயிடுச்சு. அப்போ கேட்டா இந்த மாதிரி பரஸ்பர அர்த்தத்தோட சேர்த்து லட்சணம் பண்ணி ஏதோ பண்ணலான்னு சொன்னீங்க, அப்படி சொன்னா ஏன் சொல்லப்படாது? அப்படி ஏதாவது பண்ணலாமே, வழி பண்ணலாமே அப்படின்னு கேட்டா அந்த வழி பிரயோஜனம் இல்லைங்கிற. உபயோக மூல கடனாத்யயோகதா ந பரஸ்பரார்த்த கடிதேபி லக்ஷணா. இந்த உத்தரார்த்தத்துக்கு 2 தினசா அர்த்தம் சொல்றார். முதல் அர்த்தம் எப்படின்னு கேட்டா உபயோகம்னா பிரயோஜனம். இந்த பதம் அந்த பதத்தினுடைய அர்த்தத்தையும் சேர்த்து சொல்றது, அதே மாதிரி அந்த பதம் இந்த பதத்தினுடைய அர்த்தத்தையும் சேர்த்து லட்சணையா சொல்றது. ஆக 2 பதத்துக்கும் ஒரே அர்த்தமாயிடுத்து அப்படின்னு சொல்லலாம்னு கொண்டு வந்தால், இப்படி சொல்லி இந்த வாக்கியார்த்தம் சொன்னதுனால என்ன லாபம்? அதுக்கு என்ன உபயோகம்? என்ன உபயோகம்? இந்த வாக்கியம் மகா வாக்கியம், இந்த வாக்கியார்த்தத்தை தெரிஞ்சின்றால் அதனுடைய பிரயோஜனம் மோட்சம்னு சொல்லணும், அஜ்ஞான நிவர்த்தியாகி மோட்சம்னு சொல்லணும். ஆனால் இப்படியாக நீங்க அர்த்தம் சொன்னீங்கன்னா ஈஸ்வரனோட சேர்ந்த ஜீவன் இருக்கான் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை இந்த வாக்கியத்துக்கு நீங்க சொன்னீங்களானால் அப்ப அதை தெரிஞ்சின்றதுனால மோட்சத்துக்கு ஒரு உபயோகமும் இல்லை. அதனால உபயோகம் இல்லைங்கிறது ஒண்ணு. சாட்சாத்வா நேரடியாகவோ பரம்பரையாகவோ இப்படி இந்த வாக்கியம் இந்த உபதேசம் பண்ணின வாக்கியத்துக்கு அர்த்தம் வச்சிருந்தால் அது நமக்கு உபயோகம் இல்லை. அது மாத்திரம் இல்லை, ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கார், ஜீவன் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற விஷயம் புதுசு இல்லை. இத போய் தத்துவமசி அப்படின்னு சொல்லி ஒரு 9 தடவை அந்த
ஸ்வேதகேதுவுக்கு அவ அப்பா உபதேசம் பண்றார். இவனுக்கும் புதுசா சந்தேகம் வருது. சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி 9 தடவை உபதேசம் பண்ண முடியாது, ஏற்பட்டு போச்சு. அப்பதான் புரிஞ்சுதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த இடத்துல நீங்க சொல்றபடி ஒரு வாக்கியார்த்தம் சொன்னால் அதை கேட்ட ஸ்வேதகேதுவுக்கு ஆரம்பத்திலே சந்தேகமே வராது. ஆக சந்தேகம் வராததுனால திருப்பி திருப்பி உபதேசம் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தமும் இருக்க முடியாது. ஆகையால இந்த அர்த்தம் அந்த உபதேசத்துக்கு விஷயம், உபதேசிக்கப்படும் விஷயம்னு சொல்றது சரியில்லை. அதனாலதான் அவர் என்ன சொல்றார், மூலகட்டனாதி அயோகதா. உபயோகம் இல்லைங்கிறதுக்கு காரணம் சொல்றார், மூலகட்டனாதி அயோகதா. மூலகட்டனான்னு சொன்னா இந்த உபனிஷத்து மூலம் இருக்கும் இல்லையோ, அதுல ஆரம்பத்திலேருந்து கடைசி வரையில உபக்கிரமம் உபசம்ஹாரம் இதெல்லாம் பரிசீலனம் பண்ணி பார்த்தாக்க இந்த அர்த்தத்தை உபதேசம் பண்றதுனாலே பெரிய பிரயோஜனம் ஒன்றும் கிடைக்காது. அதோடு மாத்திரமில்லை, இந்த ஷட்வித தாத்பரிய லிங்கம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஷட்வித தாத்பரிய லிங்கமும் சமன்வயம் பண்ணி அத்வைத்தத்துல இந்த சாந்தோக்கிய ஷஷ்டாத்தியாயத்துக்கு நம்ம தாத்பரியம் நிர்ணயம் பண்றோம். அதுக்கும் விரோதம் ஏற்படும் நீங்க சொல்றபடி இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொன்னால். அதாவது ஜீவனும் ஈஸ்வரனும் சேர்ந்து தத்பதத்துக்கும் அர்த்தம் தொம்பதத்துக்கும் அர்த்தம் அப்படின்னு நீங்க சொல்லி ஏதோ ஒரு மாதிரியா அர்த்தம் சொன்னால் அப்ப என்ன ஆகும்னா அது தாத்பரியலிங்கத்துகளுக்கு விருத்தமானதாக அமையும். ஆகையாலே அந்த மாதிரி அர்த்தம் சொல்றதும் சரியா இல்லை. இது ஒரு அர்த்தம். இதே உத்தரார்த்தத்துக்கு இன்னொரு விதமாகவும் வியாக்கியானம் பண்றார். அது எப்படி வியாக்கியானம் சொன்னா, இங்க உபயோக ஆகாங்கான்னு சொல்ற. உபயோக மூல, இப்ப முன்னாடி வியாக்கியானம் பண்ணது உபயோகம்னு ஒண்ணு, மூலகட்டனான்னு ஒண்ணு, ஆதிபதத்தினால தாத்பரியலிங்கம்னு ஒண்ணு இப்படின்னு எடுத்துட்டோம். ஆனா இப்ப 2வது வியாக்கியானத்துல உபயோக மூல கடனா அப்படி பிரிச்சு எடுத்துட்டார். உபயோகம்னு சொல்றதுக்கு ஆகாங்கான்னு அர்த்தம் சொல்றார். அதாவது நீங்க லட்சணம் பண்றதா இருந்தால் அந்த லட்சணைக்கு ஒரு பீஜம் வேணுமா, லட்சணா பீஜம். தாத்பரியானுபபத்தி லக்ஷணாபீஜம் அப்படின்னு சொல்லுவா. சாதாரணமா ஒரு பதத்தை வாக்கியத்துல பிரயோகம் பண்ணும் போது அந்த பதத்தினுடைய சக்தியார்த்தம்தான் நம்ம மனசுக்கு வரும், நம்ம புத்திக்கு வரும். லட்சியார்த்தம் எப்போ வரும்னு சொன்னா தாத்பரியம் தெரிஞ்சு சக்தியார்த்தத்தை எடுத்துட்டா அந்த தாத்பரியார்த்தம் வராது அப்படின்னு அனுபபத்தி ஞானம் ஏற்பட்டு அப்புறம்தான் லட்சியார்த்தம் நமக்கு புத்திக்கு வரும். அப்ப அதுக்கு வேண்டிய ஒரு ஆகாங்கையோ லக்ஷணைக்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த தாத்பரிய அனுபபத்தியோ லக்ஷணைக்கு நிர்வாகம் பண்ணக்கூடிய கடனானா சம்பந்தம், சக்கிய சம்பந்தோ லக்ஷணான்னு சொல்லியிருக்க. லக்ஷணானா என்னது, சக்கியார்த்தத்தோடு சம்பந்தப்பட்டது லக்ஷணா. இது மூணும் ஆதிபதத்தினால இந்த லக்ஷணா பண்ணி அர்த்தம் பண்ணினால அதனால வரக்கூடிய பலம் இது எதுவுமே இங்க இல்லை. உபயோக மூல கடனாதி அயோகதா லக்ஷணா ந கடதே ந பரஸ்பரார்த்த கடிதேபி லக்ஷணா. இது நம்ம உதாரணத்துல பார்க்கலாம். கங்காயாம் கோஷா அப்படின்னு ஒரு சொல்றான். கோஷா அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அந்த சில பேர் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலங்கள், கிரகங்கள் அப்படின்னு அர்த்தம். சின்ன குடிசைகள். அந்த குடிசைகள்லாம் எங்க இருக்கு, கங்காயாம்னு சொல்றான், கங்கையில இருக்கு. கங்கைன்னு நதி தான் அர்த்தம் கங்கா சப்தத்துக்கு. ஆனா நதிங்கிற அர்த்தத்தை நாம எடுத்துட்டோமானால் அதுல குடிசை போட்டு வாசம் பண்றது வந்து சாத்தியம் இல்லை, பிரவாகம் அது போயிட்டே இருக்கும். அப்ப என்ன சொல்ல வேண்டியிருக்கும், முக்தார்த்தத்துக்கு இங்க அனுபபத்தி வந்து. இப்ப நமக்கு என்ன வரணும், இதான் அப்ப ஆகாங்ஷா. அப்ப கங்காயாங்கோஷாங்கிற இடத்துல என்ன அர்த்தம் வச்சுக்கணும் அப்படின்னு நமக்கு ஆகாங்ஷை வருது. லட்சியார்த்தம் எடுத்துக்கணும். அப்படியானா லக்ஷணைக்கு பீஜமான தாத்பரியம் தெரியணும். அங்க தாத்பரியம் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, நமக்கு அவன் சொல்ல வந்தது அந்த குடிசைகள் எங்க இருக்கு அப்படின்னு தெரிவிக்கணுங்கிறது தான் அவனுடைய தாத்பரியம். குடிசை எங்க இருக்குன்னு கேட்டதுக்கு கங்காயாம்னு அவன் சொல்லி வச்சிருக்கான். அப்படியானால் அவனுடைய தாத்பரியம் புரியுது. இப்போ
கங்கா சப்தத்தினால கங்கா தீரத்தை எடுத்துட்டு அந்த தீரத்துல அந்த குடிசைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயம்தான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்கு. இதுல தாத்பரியம் தெரியுது. இதுக்கு மேல அந்த லட்சியார்த்தத்தோடு சக்கியார்த்தத்துக்கு சம்பந்தம் இருக்கு. லக்ஷணா சக்கிய சம்பந்தான்னு சொல்லுவாங்க. கங்காவுக்கும் கங்கா தீரத்துக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இல்லாமல் லக்ஷணைங்கிறது இருக்க முடியாது. இதுதான் கடனான்னு சொல்றது. ஆக இப்போ கங்காயாம் கோஷா அப்படின்னு எடுத்துட்டோமானால் இந்த இடத்துல அந்த கங்கா சப்தத்தினாலே லக்ஷணையா போதிக்கப்படும் அர்த்தம் எதுன்னு கேட்டா ஒரு தீரம். அந்த தீரம் கங்கையுடைய தீரம். யமுனா தீரமோ வேற தீரம் இல்லை, கங்கா தீரம் தான் அது. அப்ப அங்க சம்பந்தம் வேணும். இப்போ மகா வாக்கியத்திலே தத்பதத்னாரியம் தொம்பதத்னாரியம் லக்ஷணையா போதிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அங்க ஆகாங்ஷை என்னமோ வரும். ஆனா அந்த தாத்பரிய கிராகக லிங்கங்களுக்கு சரியான உபயோகம் ஆகாததுனாலே, தாத்பரியம் தெரியாததுனாலே தாத்பரியானுபபத்திங்கிற லக்ஷணா பீஜத்தை கொண்டு நீ சொன்ன அர்த்தத்துல லக்ஷணைங்கிறது சொல்ல முடியாது. இதை நம்ம நன்னா என்ன கவனிச்சுக்கணும்னு சொன்னா, அன்வயானுபபத்தி அதனால லட்சணம் பண்றேங்கிறது பொதுவா சொல்லக்கூடிய முதல் ஆரம்ப நிலையில சொல்லக்கூடியதுதான். ஆனா அது வாஸ்தவம் இல்லை. ஏன்னா அன்வயானுபபத்திய பரிகாரம் பண்றதுக்கு எப்படி வேணாலும் பண்ணிட முடியுமா? கங்காயாம் கோஷகான்னு எடுத்துட்டோம்னா அந்த கோஷ சப்தத்துக்கு மத்ஸ்யம்னு அர்த்தம் எடுத்துட்டோம்னா அன்வயானுபபத்தி போயிடும். அன்வயானுபபத்தி இல்லை. ஏன்னா கங்கையில மத்ஸ்யங்கள்லாம் இருக்கு, மீன்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் சொன்னா அது சரியா போயிடும். அப்போ கங்கா சப்தத்துக்கு அதனுடைய தீரம் அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சுக்கணும் அப்படின்னு நிர்பந்தம் இல்லை. அப்ப அது எப்படி கிடைக்கும்? அன்வயானுபபத்தியால சொல்றதா இருந்தா இப்படியாவது அன்வயானுபபத்திய பரிகாரம் பண்ணிடலாம். அப்படியாவது கங்காபதத்துக்கு தீரம்ங்கிற அர்த்தம் வச்சுட்டாலும் அன்வயானுபபத்திய பரிகாரம் பண்ணலாம். கோஷ சப்தத்துக்கு மத்ஸ்யம்னு அர்த்தம் வச்சுட்டா கூட அன்வயானுபபத்தி போயிடும். ஆனா அது இப்ப நியாமக்கம் இல்லை. இவன் என்ன சொல்ல வந்தான்? கங்கையில மீன் இருக்குன்னு சொல்றதுக்கு வந்திருக்கானா, இல்ல கங்கை கரையில கங்கா தீரத்துல இந்த குடிசைகள் இருக்குன்னு சொல்ல வந்திருக்கானா அப்படின்னு கேட்டா இவனுடைய தாத்பரியத்தை வச்சுட்டு தான் தீர்மானம் பண்ணியாகணும். ஆக தாத்பரியானுபபத்திங்கிறது தான் லக்ஷணைக்கு பீஜம் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்காங்க. ஆகையாலே இந்த தத்துவம் பதங்கள்ல சக்கியார்த்தத்தோடு சம்பந்தப்பட்ட லட்சியார்த்தத்தை கொண்டு வரத்துக்கு நமக்கு சரியான தாத்பரியானுபபத்தி இப்ப கிடைக்காத போயிடும். ஏன் கிடைக்காத போகும்? தாத்பரிய லிங்கங்களை வச்சுட்டு தானே தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும். தாத்பரிய லிங்கம் நீ சொன்ன அர்த்தத்தை சொல்றதுக்கு வரல. அது உபக்கிரமோபசம்ஹாராதி தாத்பரிய லிங்கங்கள் சுத்த அத்வைத ஸ்வரூபத்தை சொல்றதுக்கு வந்திருக்கு. ஆக ஈஸ்வரனோட சேர்ந்த ஜீவனோ ஜீவனோட சேர்ந்த ஈஸ்வரனோ அப்படிங்கிற அர்த்தத்துல தாத்பரியம் லிங்கங்கள் இல்லாததுனாலே தாத்பரியானுபபத்தி கிடைக்காமல் லட்சணையே இல்லாத போகும். இப்படியாக பல காரணங்களை சொல்லி உபயோக மூல கடனாதி அயோகதா ந பரஸ்பரார்த்த கடிதேபி லக்ஷணா. ஆக இந்த ஜீவ பதார்த்தத்தோடு சேர்ந்த ஈஸ்வர பதார்த்தத்திலே, அதே மாதிரி ஈஸ்வர பதார்த்தத்தோடு சேர்ந்த ஜீவ பதார்த்தத்திலே இந்த ரெண்டு பதங்களுக்கும் லக்ஷணை சொல்வதுங்கிறது முடியாத காரியம். அதனால இது சரியா வராது. அப்போ சொன்னார், இப்ப நாம எந்த மாதிரி லட்சணைய வச்சு பேசணும்னு சொன்னா, லட்சணையில லட்சியார்த்தம் சக்கியார்த்தத்தோடு சேர்ந்து இருக்க முடியாது அப்படிங்கிறத வச்சுட்டு சொன்னோம். அதாவது ஜஹல் லக்ஷணா, அஜஹல் லக்ஷணா, ஜஹது ஜஹல் லக்ஷணா அப்படின்னு 3 தினசா லட்சணையை பிரிக்கிறான். சக்கியார்த்தத்தை மொத்தமா விட்டுட்டு வேற அர்த்தத்தை சொன்னால் அப்போ ஜஹல் லக்ஷணா. சக்கியார்த்தத்தை கொஞ்சம் கூட விடாமல் இன்னும் கொஞ்சம் அர்த்தத்தை சேர்த்துண்டால் அப்போ அஜஹல் லக்ஷணா. சக்கியார்த்தத்துல பாதியை விட்டுட்டு பாதியை வச்சுட்டு இருந்தால் அது ஜஹது ஜஹல் லக்ஷணம். இப்போ நாம சொன்ன ரீதியில சக்கியார்த்தத்துல இன்னும் கொஞ்சம் சேர்த்து அஜஹல் லக்ஷணாவா பண்ணோம். ஏன்னா தத்பதத்துக்கு ஈஸ்வரன் அர்த்தம், ஈஸ்வரனோடு சேர்த்து ஜீவனையும் சேர்த்து அந்த பதம் சொல்லட்டும் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா என்ன? அதனுடைய சக்கியார்த்தத்தை விடல. சக்கியார்த்தத்தை விடாமல் கொஞ்சம் அதிகப்படியாக ஜீவ பதார்த்தத்தையும் தத்பதார்த்தம் லட்சணையா சொல்றது. அதே மாதிரி தொம்பதா பதமும்
ஜீவனை விடாமல் ஈஸ்வரனையும் சேர்த்து சொல்றது அப்படின்னு வச்சுட்டா அஜகல் லட்சணான்னு சொல்லணும். இந்த அஜகல் லட்சணைங்கிறது வேண்டாம், சரியா வரல, தாத்பரியத்துக்கு சரியா இல்லை. ஜஹல் லட்சணையே இருக்கட்டும். ஆனா அந்த ஜஹல் லட்சணம் என்ன பண்ணணும் கேட்டா, ரெண்டு பதத்திலையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டுல ஒரு பதத்துல லட்சணம் சொன்னாலே போகும். கங்காயாம் கோஷகாங்கிற இடத்துல அன்வயானுபத்தி வந்தது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பதத்திலையுமா லட்சணம் பண்றோம்? கங்கா பதத்துல மாத்திரம் தானே லட்சணம் பண்றோம். அப்ப அதே மாதிரி இங்கேயும் தத்பதத்துக்கோ தொம்பதத்துக்கோ ஏதோ ஒரு பதத்துக்கு லட்சணம் சொன்னால் போதும் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் சொல்றார். நச்ச காங்க தீரமிவ வாச்சிய சங்கிவா பிரதிதம் திருத்தீயமிக யோக்யமன்வயே பதயோஹோ நச்ச ஏகதர பாக லக்ஷணா அத்தியவசான லிங்கம் உபபத்யதே பிவா. கங்காயாங்கோஷகாங்கிற வாக்கியத்திலே ரெண்டு பதம் இருக்கு. ரெண்டு பதத்துக்கும் வாச்சியார்த்தம் தனித்தனியா இருக்கு. கங்காபத வாச்சியார்த்தமான நதியோடு சம்பந்தப்பட்ட தீரம் அப்படின்னு ஒரு லட்சியார்த்தம் மூணாவதா கிடைக்கிறது. கங்காபதத்துக்கு ஒரு அர்த்தம், கோஷபதத்துக்கு ஒரு அர்த்தம். இதை ரெண்டையும் தவிர மூணாவது அர்த்தம் தீரம். கங்காபதத்துக்கும் அது வாச்சியார்த்தம் இல்லை, கோஷபதத்துக்கும் வாச்சியார்த்தம் இல்லை. ஆக தீரங்கிறது திருத்தீயம், மூணாவது அர்த்தம். அது அன்வய யோக்கியமாக இருக்கு. அதுதான் இந்த கங்காபதத்தினாலே சொல்லப்படுறது. இது ஜஹல் லட்சணம். அத போல தத்து துவம் அப்படிங்கிற இடத்துல தொம்பத வாச்சியம் என்ன, தொற்பத வாச்சியம் என்ன, ரெண்டு கிடைச்சது. இதை ரெண்டையும் விட்டு மூணாவது ஒண்ணு கொண்டா அப்படின்னு சொன்னா மூணாவது இங்க என்ன இருக்கு? இந்த ஜீவஸ்வரூபம் ஈஸ்வரஸ்வரூபத்தை காட்டிலும் இதை விட்டுட்டு மூணாவதாக சைத்தன்யம்னு ஒண்ணு கிடையாது. அது யோகியம் இல்லை. நச்சகாங்க தீரமிவ வாச்சிய சங்கி. வாச்சிய சங்கினா வாச்சியார்த்தத்தோடு சம்பந்தப்பட்டது, வாச்சியார்த்த சம்பந்தி. மூணாவது ரெண்டு வாச்சியார்த்தத்தையும் விட்டுட்டு தனியாக மூணாவது ஒரு பதார்த்தம் இங்கே பிரசித்தமாக இல்லை. பதயோ, நீங்க தத்பதத்தை எடுத்துட்டாலும் சரி, தொம்பதத்தை எடுத்துட்டாலும் சரி, ரெண்டு பதத்துக்குமே வாச்சியார்த்தத்தை தவிர்த்து மூணாவது சைத்தன்யம் இல்லை. இது நம்ம நல்லா பார்க்கலாம். ஜீவன் சேத்தனஸ்வரூபமாக தெரிகிறான், நமக்கு சந்தேகம் இல்லை. ஜீவனுடைய ஸ்வரூபம் சேத்தனம்தான். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பார்க்கறோம், நமக்கு சேத்தனா சக்தி இருக்கு, பாக்கி எல்லாம் ஜடம் அப்படிங்கிறது தெரிகிறது. ஈஸ்வரனை சர்வஜனாக வச்சிருந்ததுனால அதுவும் சைத்தன்ய ஸ்வரூபங்கிறது தெரிகிறது, அதுல சந்தேகம் இல்லை. இது ரெண்டுமே வாச்சியார்த்தத்துல சேர்ந்து போச்சு. இதை தவிர்த்து மூணாவது சைத்தன்யங்கிறது எங்க இருக்கு? கேள்விப்பட்டதே இல்லை. அதனால நச்ச காங்க தீரமிவ வாச்சிய சங்கிவா பிரதிதம் திருத்தீயமிக யோக்கியம் அன்வயே. அன்வய யோக்கியமாக மூணாவது ஒரு ஒரு பதார்த்தம் ஸ்வரூபம் இங்கே பிரசித்தமாக இல்லை. அப்படி இருந்தாலும் சம்பந்தப்பட்டதாக அதை சொல்ல முடியாது. எப்படின்னு கேட்டா, தண்டமுள்ள தேவதத்தன் இருக்கான். இந்த தேவதத்தன் தண்டத்தோடு சம்பந்தப்பட்டவன் சொல்லலாம். தேவதத்தன் தேவதத்தனோடு சம்பந்தப்பட்டவன் அப்படின்னு சொல்ல முடியுமோ? தேவதத்தனை காட்டிலும் வேறான ஒன்னத்தான் தேவதத்தனோட சம்பந்தப்பட்டதாக சொல்லலாமே தவிர தேவதத்தனையே தேவதத்த சம்பந்தி அப்படின்னு சொல்றதுங்கிறது முடியாது. ஐக்கிய சம்பந்திங்கிறது சொல்றதுக்கு இல்லை. அதே மாதிரி கிஞ்சித்வாதி விசிஷ்ட சைத்தன்யம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சைத்தன்யம் சைத்தன்யத்தோடு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. சர்வஜத்வாதி விசிஷ்ட சைத்தன்யம்னு சொன்னா அந்த சைத்தன்யத்தோடு சம்பந்தப்பட்டதாக சைத்தன்யத்தை சொல்ல முடியாது. ஏன்னா அதுவே சைத்தன்யமாக இருக்கு. பதயோஹோ திருத்தீயம் இஹ யோக்யம் அன்வயே பதயோஹோ நச்ச பிரதிதம் நச்ச ஏகதர பாக லக்ஷணா அத்தியவசான லிங்கம் உபபத்யதே பிவா. இந்த அப்போ என்ன பண்ணணும்? ரெண்டுல ஒரு பதத்துக்கு லட்சணம் சொல்லுவோம். அப்ப சரியா போயிடுமோ அப்படின்னு நமக்கு தோணும். இப்ப ஈஸ்வர சொல்லக்கூடிய பதம் தத்பதம் இருக்க, அதனுடைய வாச்சியார்த்தத்தை அப்படியே எடுத்துருவோம். துவம்பதம் இருக்கே, அந்த துவம்பதத்துல கிஞ்சித்வாதி விசேஷணத்தை தியாகத்தை பண்ணி வெறும் சைத்தன்ய மாத்திரம் அப்படின்னு வச்சுட்டோமானால் அப்ப இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தமாகும்னா,
சர்வஜத்வ சர்வசக்தித்வாதி விசிஷ்டமான அந்த ஈஸ்வரன் சைதன்ய ஸ்வரூபமாக இருக்கிறார் அப்படின்னு வாக்கியார்த்தம் வரும். இது சரியா இருக்கே, இதுல தப்பு வராது. ஏன்னா தொம்பதத்துக்கு அப்படி அர்த்தம். அல்லது இப்படி சொல்லலாம், தொம்பதத்துக்கு வாச்சியார்த்தத்தை ஸ்வேதகேது அப்படின்னு வச்சுருவோம் அந்த ஜீவன். தத்பதத்துக்கு வாச்சியார்த்தத்துல சர்வஜத்வாதிகளை விட்டுட்டு சைதன்ய மாத்திரத்தை எடுத்துப்போம். அங்க ஜெகத ஜெகல் லட்சணம். 2 பதத்துல ஏதோ ஒரு பதத்துக்கு ஜெகத ஜெகல் லட்சணையா சைதன்ய மாத்திரம் அர்த்தா அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னோமானால் தத்துவசி வாக்கியத்துக்கு சரியான அர்த்தம் கிடைச்சு போகும். அப்படி பண்ணலாமேன்னு நமக்கு ஒரு சந்தேகம். அதுக்கு பதில் சொல்றார், நச்ச ஏகதர பாக லக்ஷணாத்யவசான லிங்கம் உபபத்தியதே. 2 பதத்துல ஏதோ ஒரு பதத்துக்கு மாத்திரம் லக்ஷண பண்ணி ஜெகத ஜெகல் லக்ஷணா பண்ணி வாக்கியார்த்தம் சொல்றதுக்கு வேண்டிய லிங்கம் இங்கே கிடைக்கல என்பார். லிங்கம்னா இங்க தாத்பரிய லிங்கங்களை எடுத்துக்கணும். லக்ஷணம் பண்றதுக்கு தாத்பரிய லிங்கங்கள்னால தாத்பரியம் தெரியறது தான் முக்கியம். தாத்பரியானுபவத்தி லக்ஷணாபீஜம்னு சொல்லுது. அப்படி இருக்கும்போது உபக்கிரமோபசம்ஹாராதி தாத்பரிய லிங்கங்கள் நமக்கு சுத்த சைதன்ய ஸ்வரூபத்தை, அத்வைதமான சைதன்ய ஸ்வரூபத்தை போதிக்கிறதுல தான் தாத்பரியத்தை காண்பிக்கிறதே தவிர, இப்போ சொன்ன விதத்துல 2 விதமா வாக்கியார்த்தம் சொல்லலாம்னு ஆச்சே. அதாவது சர்வஜத்வாதி விசிஷ்ட ஈஸ்வரன் சைதன்ய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றதுலையோ, கிஞ்சித்வாதி விசிஷ்டமான ஜீவஸ்வரூபம் சைதன்ய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றதுலையோ இந்த தாத்பரிய லிங்கங்கள் தாத்பரியத்தை சொல்லி கொடுக்கல. ஆக இங்க நாம பார்க்க வேண்டிய தாத்பரிய லிங்கங்களை உபயோகப்படுத்தி பார்க்கறச்ச இந்த ஸ்வரூபம் தாத்பரிய விஷயம் அப்படின்னு தெரியலே. ஆகையால நீங்க வாக்கியார்த்தத்தை சரிப்படுத்துறதுக்கு இஷ்டத்துக்கு சொல்லி வாக்கியார்த்தம் சொல்லிவிடலாம். அதுல நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அது தாத்பரிய விஷயமா அப்படின்னு பார்த்தால் தாத்பரிய லிங்கங்களுக்கு அது விருத்தமாக அமையும். அதனால பாகலக்ஷணாத்யவசான லிங்கம் நச்ச உபபத்தியதே. அப்ப இப்படி பாகத்தியாக லட்சணம் பண்ணி ஒரே ஒரு பதத்துக்கு பாகத்தியாக லட்சணம் பண்ணி வாக்கியார்த்தம் சொன்னால் தாத்பரிய லிங்கங்கள் ஒத்து வராது அப்படின்னு 2வது இந்த 49 போட்டிருக்க 40வது ஸ்லோகம் இது. இதோட நம்ம